டுமாரோ இஸ் தீபாவளி. ஸோ சண்டே வீடெல்லாம் க்ளீன் இப்போ தான் கொஞ்சம் ஓரளவு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கிளட்டர் இல்லாமல் ஆக்கி வச்சுருக்கேன். வீடு தொடச்சாச்சு. இனி டு க்ளீன் கொஞ்சம் இடத்தெல்லாம் டீக்ளட்டர் பண்ண வேண்டியது இருக்குது. அதெல்லாம் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு டு கோ ஷாப்பிங். கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. நேற்றுக்கே நான் போய் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணிவிட்டேன். இன்னும் கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும். ஸ்வீட்ஸுக்கு எல்லாம் இது பண்ணணும். ஸோ மார்னிங்லேருந்து அந்த வேலையில் தான் இருக்கேன். என் ஃப்ரெண்டு கூட என் வெளியே கூப்பிட்டா, அது கூட நான் போகலை. அதனால தான் இந்த கந்திர குளத்தில் இருக்கிறேன். ஸோ இன்றைக்கி நீங்கள் தீபாவளி ப்ரிப்பரேஷன் விலாக் தான் பார்க்க போகிறீங்க அலாங் வித் தீபாவளி. ஸோ 2 நாள் விலாகாக இருக்க போது. ஸோ சார் தீபாவளிக்கு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டேன். லைக் தி சென்ஸ் வீடை துடைச்சிட்டேன். டேபிளெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மடித்து வச்சுருக்க துணியெல்லாம் கபோர்டில் அடுக்கிட்டு குடிச்சிட்டு நைட்டு வந்து தான் இந்த இடத்த க்ளீன் பண்ணணும். இது முக்கியமான இடமே சாமி ரூம் தான். லைக் சாமி வைக்கிற இடம் தான். அதுவே எனக்கு க்ளீன் பண்ணுது. அண்ட் இப்போ நெட்டு கிடைக்கல, ஒய்ஃபை கட் ஆகிடுச்சு. ஸோ ஆல்மார்ட் வந்திருக்கேன். அண்ட் ஐ ஹேவ் ஃபியூ திங்ஸ் டு பை. ஸோ என்கிட்ட லிஸ்ட்டு இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி தான் வாங்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் மேட் வாங்கிக்கிறேன். இதாக இருக்குது. ஃபுல்லாக நனைஞ்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி மேட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. பட் இட்ஸ் 82. It's too costly for me. I think I'll go with this one. ஆனால் இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. இது 67. இப்போ ஏன் இவ்வளோ ப்ரைஸாக இருக்குது? லாஸ்ட் டைம் நான் வந்து ஒரு மேட் வாங்கினப்போ இட்ஸ் ஜஸ்ட் 40 something இருந்துச்சு. சரி, அப்போது ஒரு ஐடியா. ஃபர்ஸ்ட் முக்கியமான திங்ஸ்லாம் வாங்கிட்டு அடுத்து இதுக்கு வரலாம். பேஸ்கெட் எம்டியாக இருக்குது. இப்போ தான் வந்தேன். ஸோ ஷாப்பிங் முடிச்சிட்டேன். இன்னும் ஃபுல்லாக முடிக்கலை. பிரியாணி மசாலா வாங்கணும். எக்ஸ் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருக்குது. ரவா லட்டு பண்ணுறதுக்கு மில்க் வாங்க மறந்துட்டோம். வெண்டிங் மிஷினும் இன்னும் க்ளோஸ் ஆகியிருக்கும். இல்லை, வெண்டிங் மிஷின் க்ளோஸ் ஆகியிருக்காது. பால் வண்டி தான் போயிருக்கும். ஸோ வெண்டிங் மிஷின் அப்பா பால் எடுக்க போயிருக்காங்க. நான் அப்போலாம் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்பா வந்துட்டாங்க. அப்பா வந்தாலும் ரெக்கார்ட் பண்ண முடியலை. ஸோ இப்போ எங்கே போனால் டவுனுக்கு போகிறேன். ஏன்னா நேற்றுக்கு கொஞ்சம் பேருக்கு ட்ரெஸ் வாங்கணும், இன்றைக்கி கொஞ்சம் பேருக்கு ட்ரெஸ் வாங்கணும். ஸோ ஐம் ஹெட்டிங் டு ஜவுளி கடை. அதனால் ஸோ ஃபைனலி ஐ ரீச் ஹோம். எல்லா ஷாப்பிங்கும் ஓவர் ஆகிடுச்சு. மார்னிங் நான்வெஜ் மட்டும் வாங்கிட்டு செஞ்சால் மட்டும் போதும். அண்ட் வந்து ட்ரெஸ் கூட மாற்றலை. வீடை திருப்பி கூட்டணும். பட் ஐ ஹவன்ட் டன் இட். வந்துட்டு உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். அண்ட் புதுசாக நான் ஒரு லைட் ஸ்ட்ரிங் லைட்ஸ் வாங்கியிருந்தேன். அதை போட்டு பார்த்துட்ருந்தேன். ஐ எம் ஸோ ஹாப்பி தட் ஐ காட் திஸ். அண்ட் ட்ரெஸ் எல்லாம் காட்டுறேன் என்னென்ன வாங்கினேன்னு சொல்லி. ஜஸ்ட்டு மிஷின ஃபோன் கீழே விழுந்துருச்சு. கொஞ்சம் உடஞ்சிருக்கும். வீரே போயிடுச்சு. ஸோ நான் சொல்ல வந்த காரியம் அதுதான். நான் டிவியிலேருந்து கொண்டு வந்து அப்படியே அந்த சைடு கொண்டு போகலான்னு நினச்சேன். பட் ஏன்னா 10வது நினைக்கிறேன். எப்படின்னு பார்த்துக்கிறேன் ஃபர்ஸ்ட். யா, லெட்ஸ் கோ. ஓகே, இதுவே நல்லா தான் இருக்குது. ஸோ ஷூட் பண்ணுறேன். ஸோ ஹாப்பி தீபாவளி.
ஆனால் எனக்கு தீபாவளி மாதிரி ஃபீல் ஆகலை. வெளியில் ஒரு ஆள் இல்லை. எங்கள் லைன்ஸ்லேயே பேக் லைன்ஸில் நாங்கள் மட்டும்தான் இருக்கிறோம். ஃப்ரண்டில் யார் இருக்காங்கன்னு தெரியலை. ஆனால் வெயிட்டே இல்லை. மோஸ்ட்டாக ஃப்ரண்டில் சின்ன வயசுலேருந்து வெயிட் அடிக்க மாட்டாங்க, பின்னாடி லைன்ஸில் தான் வெடி போனாங்க. இப்போ யாருமே இல்லை, நான் மட்டும்தான் இருக்கிறேன். தீபாவளி மாதிரியே இல்லை. அதுவும் இல்லாமல் அது வெயிலே அடிக்கலை. காலைல எழுந்துச்சு பார்த்ததுலேருந்து வெயிலே இல்லாமல் தான் இருந்துச்சு. ஏர்லி மார்னிங் என்னால் எந்திரிக்க முடியலை. இப்போ தான் எழுந்திரிச்சேன். ஒரு 7:40 கிட்ட தான் எழுந்திரிச்சேன். அலாரம் வச்சது ஈவினிங் 6க்கு நான் அலாரம் வச்சுருந்துருக்கேன். ஸோ குளிச்சுட்டு தான் அம்மா ஸ்வீட் செய்ய வரணுன்ட்டாங்க. அதனால சிக்கன் எடுத்துட்டு வந்து நான் எண்ணெய் தேய்ச்சிட்டு, ஸோ தீபாவளினாலே நல்லெண்ணெய் போட்டு தலைக்கு குளிக்கணும். ஸோ கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ரொம்பவே எடுக்க முடியாது, கொஞ்சம் தான் எடுத்துக்க முடியும். ஏன்னா எனக்கு சைனஸ் இருக்குது, as well as மைக்ரைனும் இருக்குது. மைக்ரைனுக்கு இதை எடுத்துக்கக்கூடாது அந்த மாதிரி எனக்கு எதுவும் இல்லை. ஆனால் தலைவலி வரும், எனக்கு காய்ச்சல் சீக்கிரம் வந்துடும். அதனால் கொஞ்சோண்டு தான் நல்லெண்ணெய் எடுக்க சொல்லியிருக்காங்க. அண்ட் எனக்கு தலை குளிக்கிறதுக்கு முன்னாடி எண்ணெய் தேய்க்கலைன்னா தலை நசமாக போயிடும். அண்ட் தேங்காய் எண்ணெய் கூட நான் ரோஸ்மெரி ஆயிலும் கொஞ்சம் எடுத்துப்பேன், அதுவும் யூஸ் பண்ணணும். அப்படியே ஆன்லேயே வந்துருச்சு. போய் அப்பா கூட போய் அதெல்லாம் எடுத்து வைப்போம். புது ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்து வைப்போம். இந்த பலகாரங்கள்லாம் கொண்டு வைங்க. சாமிகளை கும்பிட்டு தாத்தாவுக்கு சாப்பாடுல கொடுப்போம். அதை எடுத்து கிலோ இந்த வரம்மா. இது அது அம்மா சாரி. ஸோ சாப்பாடு சாப்பிட்டாச்சு, சாமி கும்பிட்டாச்சு. வேட்டு இந்த எங்கள் லைன்ஸ் இப்போ தான் ஒரு வெடிக்கிறாங்க, பிரியாக்கா வெடிக்கிறாங்க. அக்கா ஃபோட்டோ எடுத்து கொடுக்க சொன்னாங்கன்னு ஃபோட்டோ எடுத்து கொடுத்துட்டு இந்த கை கழுவிட்டு குலாப் ஜாமுன் நேரத்துக்கு பண்ணல, இல்லை இப்படி தான் பண்ணணும். ஸோ மாவு மட்டும் பசங்க வச்சுருக்கேன். பாகு ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு மூடே இல்லை. சீரியஸாக சொல்கிறேன், இன்றைக்கி எனக்கு நாளே நல்லா இல்லாத மாதிரி ஃபீலாக இருக்குது. பக்கத்துலேயே அவ்வளோ வெயிட்டு. தீப தீர்ச்சிடி. மத்தியானம் சாப்பிட்டுட்டு ஒரு 4 o'clock போல் காயத்ரி வீட்டில் வந்து அப்பா அம்மா விட்டாங்க. இப்போ காயத்ரி வீட்டில் இருந்து அனுஷா வீட்டுக்கு வந்துட்டு
அனுஷா வீட்டில் வேட்டு வெடிச்சு திருட்டு தண்ணந்த சென்ஸ் வேட்டு தான் வெடிச்சுக்கிட்டு இருக்கோம். அவங்க வெடிக்கிறாங்க, நான் கூட சேர்ந்து பார்க்குறேன். இந்த வாட்டி எனக்கு வேட்டு வெடிக்க வேண்டான்னு இருந்துச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக என் காலில் அட்டை ஏறிடுச்சு. அது எப்பயும் ஏறுறது தான். இப்போ நல்லா இருட்டாயிடுச்சு. டைம் என்ன? இட்ஸ் 6:11 ரைட் நவ். அண்ட் 6:30க்கு நான் இங்கேருந்து இறங்காம பிளானில் இருந்தோம். இது 6:30க்கு ஆகிற மாதிரி தெரியல. ஆனால் 6:30 கரெக்டாக இறங்கிடணும் காயத்ரி. 6:30 காயத்ரி 6:30 கரெக்டாக இறங்கிடணும். ஓகேவா? ஸோ 6:30க்கு இறங்குறோம். 6:30க்கு இறங்கிட்டு நான் சமத்த பிள்ளையா காயத்ரி வீட்டில் போயிட்டு அங்கே உட்காந்துட்டு அங்கே சாப்பிட்டுட்டு அப்படியே என்ன பண்ணோம், அங்கே அப்போ இருந்து இது பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டு ஐ ஹேவ் a lot of walks. சிம்பா எங்க vloggingடா? எனக்கு இந்த சம்பவம் ரொம்ப பிடிச்சிருக்குது. இதெல்லாம் கையில் வச்சு வெடிக்கலாமே. சரஸ்வதி அதெல்லாம் கையில் வச்சு வெடிச்சிருக்கோம் நம்ம போன வருஷம். அங்கிட்டு போ, நேரா வீட்டுக்குள்ள வந்து எரிவேன். வீட்டுக்குள்ள எரிஞ்சிட்டோம். காலையில இருந்து இதே பாட்டு தான் எங்க வீட்டுல ஓடிட்டு இருக்கும். சாமி பாட்டு மட்டும்தான். அனுஷா வீட்டுக்கு போயிட்டு இப்போ காயத்ரி வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். குறுக்கு வழி ஒன்று இருக்குது, சீக்கிரம் வந்துடலான்னு சொல்லி நடந்தோம். அதுவே ஒரு 8 to 10 minutes கிட்ட ஆகும். ஓடணும் போயிட்டு இப்போ தான் காயத்ரி வீட்டுக்கிட்ட தான் வந்திருக்கோம். வீட்டுக்கு போகல வந்துட்டோம். பேக் நான் வீடியோ எடுக்க மட்டும் எவனும் வேட்டு போட மாட்டான். இது ரொம்ப நேரமா பயந்துட்டு இருக்கு பாவம். ஏய் விட்டுட்டு போறீங்கடி. ஸோ இப்போ வேட்டு வெடிக்க காயத்ரி வீட்டில் கீழே கொஞ்ச நேரம். இது ரொம்ப நேரம் அவங்கள பிடிக்கிறதுக்கு பென்சிலு. உங்கள் வீட்டில் எல்லா நாள் தயவு செஞ்சு இங்கிட்டு கொண்டு வராது. அங்கிட்டு கான் இருக்கு, அங்கிட்டு போய்க்கோ. பீன்ஸ் என்னடா பண்றீங்க? நாங்க டப்பு டப்புன்னு வச்சுட்டு வந்துட்டோம். நைஸா பைப்ல ஷார்ட் போடுங்க பார்த்தோம். ஐயோ எங்க? ஸோ ஹே காய்ஸ், இட்ஸ் டியூஸ்டே. தீபாவளி முடிச்சுட்டு மறுநாள் இதை நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸ்கூலுக்கு போயிட்டு ஈவினிங் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்து வேம்பயர் டைரிஸ் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ தான் ஃபோன் சார்ஜ் ஃபுல்லாக இருந்தது பார்த்தேன். சரி வீடியோ எடிட் பண்ணுவோன்னு எடிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ தான் கண்டுபிடிச்சி அவுட்ரோ கொடுக்க மறந்துட்டேன்னு. சரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ நேற்றுக்கு சார்ஜ் இல்லைன்னு சொல்லி நான் பாதியில் ரெக்கார்ட் பண்ணுறது விட்டுட்டேன். ஒரு 10:30க்கு மேலே தான் நான் காயத்ரி வீட்டிலேருந்து வந்தேன். ஐ ஹேட் மை டின்னர் அட் காயத்ரிஸ் ஹவுஸ். ஸோ வீட்டுக்கு வந்து சாப்பிடலை நான். வந்து நல்லா படித்து தூங்கிட்டு மார்னிங் 7:30 தான் எழுந்திரிச்சேன். 8:40 to 45 எனக்கு பஸ் வந்துடும். ஒரு 1 hourல எழுந்துச்சு கிளம்பி எப்படியும் பஸ் ஸ்டாண்ட் போயிட்டேன். ஸ்கூலுக்கும் போயிட்டேன். நேற்றுக்கு ஆக்சுவலி கொஞ்சம் குவைட் ப்ளசண்ட்டாக தான் இருந்துச்சு. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு, என்ஜாய் பண்ணணும்னு சொல்லலாம். பட் ஸ்டில் அந்த தீபாவளி ஏதோ ஒரு வகையில் ஓரளவுக்கு ஃபுல்ஃபில் பண்ணது நேற்றுக்கு ஈவினிங் தான். அண்ட் வேறு நேற்றுக்கு ஆக்சுவலி நான் வேட்டை வெடிக்கலை. அதுக்கு ரீசன் ஒன் ஆஃப் தி மெயின் ரீசன்றது எனக்கு ஈகோ ஆன்சைட்டி மாதிரி ஒரு சம்பவம் குட்டியாக எனக்கு இருக்குது. எக்ஸாக்டாக ஈகோ ஆன்சைட்டின்னு இல்லை.
ஸோ எனக்கு அது பண்ணியே ஆகணுமான்னு இருந்துச்சு. கொஞ்சம் ஒரு என்வாயன்மெண்ட்டுக்கு ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி இருக்கட்டும்னு சொல்லி தான் நான் வேட்டு வெடிக்கலை. அண்ட் ஆல்சோ நான் யாரையும் வேட்டு வெடிங்க நான் சொல்லவே இல்லை, வெடிக்காதீங்கன்னு சொல்லலை. ஏன்னா எனக்கு ஆசை இருக்குது, ஒரு டீப் டவுன் எனக்கும் வெடிக்கணும்னு ஆசை தான். இருந்தாலும் நம்ம எதுக்கு வேஸ்ட்டாக போய் ஹார்ம் பண்ணணும் தான் நான் பண்ணாமல் இருக்கிறேன். அதே மாதிரி அவங்களையும் சொல்லணும் எனக்கு ஒரு அவசியம் இல்லை. அது அவங்களோட ஒரு குட்டி குட்டி ஹாப்பினஸ் இந்த தீபாவளிக்கு வேட்டு வெடிக்கிறது எல்லாம். ஸோ அவங்க வெடித்தாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெடித்தாங்க. நான் கூட சேர்ந்து வேடிக்கை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் குறைச்சிக்கிட்டேன், எவ்வளோக்கு எவ்வளோ வெடிக்கிறது குறைக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ குறைச்சிக்கணும்னு நான் நினச்சேன். அது மாதிரி இந்த வாட்டி கம்ப்ளீட்டாக நான் வேட்டே இந்த வாட்டி தொடலை நான். அண்ட் ஆல்சோ எனக்கு இந்த டாக்ஸ் எல்லாம் வேட்டு வெடிக்கும் போதெல்லாம் பயந்து பயந்து ஓடும். அதை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அது ஒரு மாதிரி ரொம்ப கில்ட்டாக இருக்கும் எனக்கு. அதனால அதுவும் இன்னொரு ரீசன் தான். ஸோ தீபாவளி நதிக்கு அப்படி தான் போச்சு. That's it. See you on the next video. மேபி எனக்கு நாளைக்கே நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போஸ்ட் பண்ணவானா இருக்கும், ஏன்னா நாளைக்கு லீவுன்னு சொன்னேன்ல. ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை பாய், டாட்டா.